ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 10th ஸ்டிச்சு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். வாட்டர் ஃபில்லிங், தாம்பூ ஸ்டிச்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மேட் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட் ஃபில்லிங் போடுறதுக்கு ஒரு திலகம் ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். எப்படி அந்த ஸ்டிச்சஸ் மொதல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்மளே ஒரு அளவு ஈக்குவலாக வந்து இதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த சைடு இப்போது ஸ்ட்ரைட்டாக பிரித்தாச்சு. இதை பிரிச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப வந்து இதை வந்து க்ளோஸாலாம் போட தேவையில்லை. நம்ம செயின் ஸ்டிச் வந்து தாராளமாக கொஞ்சம் பெருசாக போட்டாலே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக லைனு இப்போது இதுக்கு சென்டரில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிக்கு வந்து அடிக்கிருப்போம்ல, அந்த ஷேப்புக்கு வந்து போடுறோம். இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போஸ்ட் போட்டோடனே உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் ஆகும். ஆரியை பற்றி நம்ம வந்து பேசிக்காக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் கற்றுக்கிட்டதுக்கப்புறமும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத போன வீடியோவில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் கோல்டு கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போது ஜரி வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த ஜரிக்கு பதிலாக த்ரெட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். த்ரெட்டு கொடுத்துட்டு திரும்ப நம்ம ஃபில்லிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். திரும்ப அவுட்லைன் வேணால் வெளியில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு டாப்லேருந்து சென்டர் பார்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். த்ரெட்டை வந்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொண்டு வரோம். நம்ம எங்கே அந்த லைன்ஸ் இருக்கோ ஒவ்வொரு லைனுக்கும் பெரிய பெரிய செயினாக போடுறோம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. இப்போது கீழே பார்த்துக்கோங்க. கீழே அந்த செயின்குள்ளேயும் விட்டு நம்ம கொண்டு வரலாம். இல்லை வந்து அவுட்லைன் நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு அந்த பிரிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸை ஒரே மாதிரியே அதே லைனில் வந்து நம்ம அந்த செயினை வந்து கொண்டு போகணும் பெருசாக. அது முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து செயின் தான், வேறு ஒன்றும் கிடையாது. செயினை வந்து மாற்றி கொடுக்குறோம். ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5-6
செயின் ஸ்டிச் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன், லைனாக கொடுத்துட்டு திரும்ப வந்து அந்த செயின் வந்து டாட் லைன் வருது பார்த்திங்களா, அது வந்து சென்டரில் வர மாதிரி அடுத்தது ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி ட்ரா பண்ணலனாலும் ஒரு 4-5 லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலாக கொடுத்துட்டு அடுத்தது வந்து அந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் வந்து அடுத்த செயினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப ஒரு 5 லைனை அந்த மாதிரி போடணும். இப்போது நான் போடுறது பார்த்திங்கனாலே நல்லா கிளியராக புரியும். இந்த மேட் ஃபில்லிங்கை வச்சு நம்ம என்னெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் பார்த்திங்கன்னா பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ்ன்னு தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களோட டிசைன்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவுமே வந்து பார்த்துட்டு ஒரு டைம் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நமக்கு வந்து எப்போவுமே நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணால் மட்டும் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அந்த ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆசைப்படுறோம், இதை கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அது வந்து நமக்கு வந்து நல்லா எப்படி ப்ரொஃபஷ்னலாக போடுறீங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்து பிகினராக இருக்கலாம், நாளைக்கு இதே ஸ்டிச்சஸை இதே விஷயத்தை நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்லித்தர போகிறோம் அப்படின்றப்ப எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதில் லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு டிசைனராக மாற முடியும். இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது திரும்ப வந்து அந்த பிரிக் அடுக்கி வச்சுருக்க மாதிரி தான் அடுத்தது வந்து சென்டரில் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அங்கே வந்து அடுத்த ஸ்டிச்சஸ் நம்ம வந்து போடுவோம். அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒவ்வொரு லைனும் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த சென்டரில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சை போடணும். சென்டரில் இதுவும் சென்டரில். இப்போது அந்த ஃபுல் பாக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். சென்டரில் கொடுக்கணும். கரெக்டாக அந்த இதை வந்து நீங்கள் லைன்ஸை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கனாலே ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போது இதோட இந்த லைன் முடியுது, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது சென்டரில் போடுவோம். இன்னொன்று என்னென்னா, இது மாதிரி பாக்ஸாக போட்டு தான் போடணுமான்றது கிடையாது. நீங்கள் வந்து நீங்களே மைண்டில் 5 லைன்ஸா இல்லை 6 லைன்ஸா உங்களுக்கு மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அந்த லைனு. அதுக்கப்புறம் இதே மாதிரி எப்படி சென்டரில் ஒரு 5 லைன் முடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த 5 லைன் வந்து இதுக்கு நடுவில் ஒவ்வொரு இதுக்கும் சென்டரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் வாட்சிங்.